தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். இந்த வாரம் உங்களுடைய ராசியில சந்திரன், சூரியன் மற்றும் சுக்கிரன், செவ்வாய் இணைவு பெறக்கூடிய ஒரு வாரமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அமைகிறது. அந்த வகையில் குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் பொதுவாக தனுசு ராசி நண்பர்களே ஒரு தெளிவான அமைப்பு உடையவர்கள். பிறருக்கு நல்லதை செய்யக்கூடிய இவர்களுக்கு ராசியை குரு பார்ப்பது என்பது உடல் அளவிலும் மனதளவிலும் தெளிவுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய 6ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசியில் அமர்றாரு. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தன புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. 11ஆம் பாவாதிபதியும் சுக்கிரன் என்பதனால மூத்தவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. பொதுவாகவே ராசியில் சுக்கிரன் அமர்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு. உடலில் இருந்த பாதிப்புகள் விலகும். மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். தாய் வழி மூலமாக நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்புகள் அனைத்துமே இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு நடைபெறுகிறது. அர்த்தாஷ்டம சனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் கூட வெளிதூரம் வெளிநாடுகளில் இப்பொழுது வேலை செய்பவர்கள் அனைத்தவர்களுக்கு பேருக்குமே ஏதாவது ஒரு சிரமம், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது என்பது ஓரளவிற்கு தாங்கி பிடித்து கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசி நண்பர்களுக்கு வருது. பொதுவாக 5ஆம் பாவாதிபதி ராசியில் அமர்றாரு. அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய பசங்க உங்கள் மேலே அக்கறை எடுத்துப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 12ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அப்போ விரைய செலவுகளுடன் இருக்கும். சுப விரைய செலவுகளாக மங்களகரமான அமைப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வை பெற்று புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் தொடங்கி அதன் மூலமாக ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் அனைத்துமே இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்குது. 10ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்க்கும்போது தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அடுத்த கட்ட நகர்விற்கு தொழிலில் இது மூலதனமாக அமையும். கணவன் மனைவி உறவுகள் அனைத்துமே இப்போது பிரிந்திருந்த அனைத்து நண்பர்களுமே சில நன்மைக்காக விலகியிருப்பது நல்லது என்ற அமைப்பின் பிரகாரமாக ஒதுங்கியிருப்பவர்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.